அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு தரம் 8 கணிதத்தில 25வது பாடலான எண்கோடும் தக்காட்டின் தளமும் இந்த பாடத்தினுடைய தொடர்ச்சியை படிக்க இருக்கிறோம். அந்த வகையில சென்ற வகுப்பில நாங்கள் படித்த விஷயங்கள் ஒரு ஞாபகப்படுத்தி கொண்டு இன்றைய வகுப்பை தொடர முடியும். அந்த எண்கோடும் தக்காட்டின் தளமும் என்கிற பாடப்பகுதியில எண்கோடு பற்றி நாங்கள் படித்துக் கொண்டிருக்கிறோம். எண்கோட்டுல முதலாவதாக தசம எண்களை குறிச்ச நாங்கள் ஒரு எண்கோட்டின் மீது தசம எண்களை குறிச்சு காட்டின நாங்கள். அடுத்ததாக எண்கோட்டின் மீது பின்னங்களை குறிச்சு காட்டின நாங்கள். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு ஒரு எண்கோட்டின் மீது சமநிலிகளை குறிச்சு காட்ட போறோம். எண்கோட்டின் மீது சமநிலிகளை சமநிலைகளை வகை குறித்தல். ஒரு எண்கோட்டின் மீது சமநிலைகளை குறிச்சு காட்ட போறோம். முதலாவதாக சமநிலைகள் அப்படி என்றா என்ன என்று பார்த்தனீங்கன்னா, சமநிலை என்றா என்ன? சமநிலை இந்த வார்த்தைய பார்ப்போம். சமநிலை என்றா சமன் இல்லாதது. இப்ப நாங்கள் இதென்ன என்று சொல்லுவோம், சமன் என்று சொல்லுவோம். எக்ஸ் சமன் 3 இதை வாசிக்கும் பொழுது என்னென்ன வாசிப்போம்? எக்ஸ் சமன் 3. இந்த சமநிலைகளை வகை குறிக்கும் பொழுது அப்படிப்பட்ட சமநிலைகளை குறிச்சு காட்ட போறோம்டா அட்சரம் ஒன்றை கொண்ட சமநிலைகளை, அட்சரத்தோட வார மாதிரியான சமநிலைகளை எண்கோட்டின் மீது குறிச்சு காட்ட போறோம். அப்ப இந்த இந்த இதை வாசிக்கிறோம். இதை வாசிக்கும் போது இது ஒரு சமன்பாடு. என்னென்ன வாசிப்போம்? எக்ஸ் சமன் 3. இந்த எக்ஸ் ஆனது 3க்கு சமனானதாக இருக்கும். அப்ப சமநிலை என்றா என்ன? சமன் இல்லாதது. எக்ஸ் 3க்கு சமனாக இருந்தால் நாங்கள் இப்படி எழுதுறோம். அதே நேரம் எக்ஸ் ஆனது 3க்கு சமனாக இல்லாட்டி எப்படி இருக்கும்? ஒன்று 3ஐ விட பெருசா இருக்கும் அல்லது 3ஐ விட சிறியதாக இருக்கும். எப்படி இருக்கும்? எக்ஸ் பெரிது 3. என்னென்று வாசிக்கிறோம்? எக்ஸ் பெரிது 3. எக்ஸ் 3ஐ விட பெரியதாக இருக்கும். அல்லது எக்ஸ் சிறிது 3. எக்ஸ் 3ஐ விட சிறியதாக இருக்கும். இந்த குறியீடுகளைத்தான் நாங்கள் என்னென்னு சொல்லுறோம்? சமநிலை குறியீடுகள். சமன் இல்லை என்பதை காட்டுவதற்காக பயன்படுத்தப்படும் குறியீடுகள். இந்த குறியீடு என்னன்னு சொல்லுவோம்? பெரிது என்று சொல்லுவோம். பெரிது என்பதற்காக இந்த குறியீட்டை நாங்கள் பயன்படுத்துகிறோம். சிறிது என்பதற்காக இந்த குறியீட்டை பயன்படுத்துகிறோம். அதே நேரம் பெரிது அல்லது சமன், பெரிதும் ஒரு கோடும் இருந்தால் இந்த குறியீட்டுக்கு என்ன பெயர்? பெரிது அல்லது சமன். பெரியதாகவும் இருக்கும், அதே நேரம் சமனாகவும் இருக்கும். பெரிது அல்லது சமன். இந்த குறியீட்டை என்னென்று சொல்லுவோம்? சிறிது அல்லது சமன். சிறிது அல்லது சமன். இந்த குறியீடுகளைத்தான் நாங்கள் என்ன சொல்லுறோம்? சமநிலை குறியீடுகள் என்று சொல்லுறோம். அதாவது சமனில்லாதது என்பதற்காக பயன்படுத்தப்படும் இந்த குறியீடுகள் தான் சமநிலை குறியீடுகள். இப்ப இவ்வாறான சமநிலைகளை கொண்ட அட்சரம் ஒன்றை எண்கோட்டின் மீது நாங்கள் குறித்து காட்டுவது தொடர்பாக இப்ப படிக்க போறோம். இவ்வாறான சமநிலை குறியீடுகளுடன் அட்சரம் வரும்போது, அட்சரம் என்றா என்னது? தெரியா கணியம், பெருமானம் தெரியாத ஒன்றுக்காக பயன்படுத்தக்கூடிய ஆங்கில சிறிய எழுத்துக்களை தெரியா கணியம் என்று சொல்லுவோம். இந்த அட்சரம் ஒன்றுடன் சமநிலைகள், அட்சரம் ஒன்றை கொண்ட சமநிலைகளை எண்கோட்டின் மீது குறித்து காட்டுவது தொடர்பாக நாங்கள் இப்ப படிப்போம்.
அட்சரம் ஒன்றை கொண்ட ஒரு சமநிலையை எழுதுவோம். ஏ பெரிது 2 என்னென்று வாசிப்போம் நாங்கள் இத. ஏ பெரிது 2 என்று வாசிப்போம். இப்படி அட்சரத்துடன் சமநிலை குறியீடு வரும் பொழுது இவ்வாறான சமநிலைகளை எண்கோட்டின் மீது எவ்வாறு குறித்து காட்டுவது என்பது தொடர்பாக படிக்க போறோம். அட்சரம் ஒன்றை கொண்ட சமநிலையை எண்கோட்டில் குறித்து காட்டுவது தொடர்பாக படிக்க போறோம். இப்ப பாருங்க இத வாசிப்போம். ஏ sorry ஏ பெரிது 2 என்னென்ன வாசிப்போம். ஏக்கு பக்கத்துல சமநிலை குறியீட்டினுடைய அகன்ற பக்கம் இருக்குது. 2க்கு பக்கத்துல சமநிலை குறியீட்டினுடைய ஒடுங்கின பக்கம் இருக்குது. ஏ ஏ பெரிது 2 இந்த சமநிலையை எவ்வாறு எண்கோட்டின் மீது குறித்து காட்டுறது. வாசிக்கும் பொழுதே நாங்கள் இந்த ஏ என்னவாக இருக்கும் என்று தெரிஞ்சு கொள்ள வேண்டும். ஏ பெரிது 2ஐ விட. ஏ ஆனது 2ஐ விட பெரியதாக இருக்கும். இப்ப 2ஐ விட பெரியதாக எப்படி இருக்கும்? ஏ பெரிது 2. ஏ ஆனது ஏ என்னும் அட்சரமானது 2ஐ விட பெரியதாக இருக்குமா? இப்ப 2ஐ விட பெரியதாக இருந்தா 3ஆக இருக்கலாம், 4ஆக இருக்கலாம், 5ஆக இருக்கலாம், 6ஆக இருக்கலாம், 7ஆக இருக்கலாம். இப்படி போய்கொண்டு இருக்க போகுது. ஏ ஆனது 2ஐ விட பெரியதாக இருக்கும். இப்ப 2ஐ விட பெரிய நிறைவெண்கள் என்னென்ன எல்லாம்? 3, 4, 5, 6, 7 போய்கொண்டே இருக்குது. அப்ப இதை நாங்கள் எவ்வாறு எண்கோட்டின் மீது குறிப்போம்? நேர்கூட தீர்வம், சமனான இடைவெளிகள்ல புள்ளிகளை குறிப்போம். இந்த சமநிலையினுடைய நிறைவன் தீர்வுகளை முழு எண் தீர்வுகளை நாங்கள் குறிச்சு காட்டுவோம். எண்கோட்டின் மீது இதற்கு ஏற்ற மாதிரி எண்களை குறிப்போம். 1, 2, 3, 4, 5, 6 வேணுமென்ற நாங்கள் 7 வரை போட்டுக்கொள்ளலாம். 7 எண்கோட்டின் மீது சமனான இடைவெளிகள்ல இந்த தீர்வுகளுக்கு ஏற்ற மாதிரி எண்களை குறித்திருக்கிறோம். ஏ ஆனது ஏனுடைய முழு எண் தீர்வுகள் என்ன மாதிரி இருக்க போது? 3, 4, 5, 6, 7ஆக இருக்க போது. 3, 4, 5, 6, 7. இந்த சமநிலையினுடைய தீர்வுகள் என்னென்ன எல்லாம்? 3, 4, 5, 6, 7ஐ நாங்கள் எண்கோட்டின் மீது குறித்து காட்டியிருக்கிறோம். ஏ பெரிது 2இன் முழுவன் தீர்வு தொடையை நாங்கள் எண்கோட்டின் மீது குறித்து காட்டியிருக்கிறோம். இந்த சமநிலையினுடைய முழுவன் தீர்வுகளை எண்கோட்டின் மீது குறித்து காட்டியிருக்கிறோம். 2 விஷயங்கள் இருக்குது. முதலாவது முழு எண் தீர்வுகளை குறிக்கிறது, இன்னும் ஒன்று எல்லா தீர்வுகளையும் குறிக்கிறது. எல்லா தீர்வுகளையும் குறிக்கிறேன்டா நாங்கள் இப்படி குறிக்க மாட்டோம், வேற மாதிரி குறிப்போம். முதலாவதாக முழு எண் தீர்வுகளை குறிக்கிறது இவ்வாறு என்று பார்க்கிறோம். இதற்கு இன்னொரு கேள்வி நாங்கள் செய்வோம். உதாரணமாக ஒரு கேள்வியை செய்வோம். எக்ஸ் சிறிது சமன் எக்ஸ் சிறிது சமன் எக்ஸ் சிறிது 3 என்னும் சமநிலையின் முழுவன் தீர்வு தொடையை எண்கோட்டின் மீது குறிக்க. அப்படித்தான் கேள்வி வரும். முழுவன் தீர்வு தொடையை அல்லது நிறைவன் தீர்வு தொடையை என்று கேள்வி இருக்கும். எக்ஸ் சிறிது 3 என்னும் சமநிலையின் முழுவன் தீர்வு தொடையை எண்கோட்டின் மீது குறிக்க.
எக்ஸ் சிறிது மூன்றின் முழுவன் தீர்வு தொடையை எண்கோட்டின் மீது குறிக்க. இவ்வாறு கேள்வி வந்தால் நாங்கள் என்ன செய்ய வேணும்? இதனுடைய இந்த சமநிலையினுடைய முழுவன் தீர்வு தொடைகளை எண்கோட்டின் மீது குறித்து காட்ட போறோம். முதலாவதாக இந்த எக்ஸ் என்ன மாதிரி இருக்கும் என்று நாங்கள் ஒரு தொடைக்குள்ள இந்த எக்ஸினுடைய தீர்வுகளை எழுதுவோம். எக்ஸ் என்ன மாதிரி இருக்கும்? எக்ஸ் எப்படி இருக்க வேணும்? எக்ஸ் ஆனது இதை வாசிக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும். எக்ஸ் சிறிது மூன்று, எக்ஸ் ஆனது மூன்றை விட சிறியதாக இருக்கும். அப்ப என்னென்ன எண்கள் எல்லாம் வர வேணும்? எக்ஸ் ஆனது மூன்றை விட சிறியதாக இருக்க வேணும். மூன்றை விட சிறிய எண்கள் அப்ப பார்க்க வேணும். மூன்றை விட சிறிய முழு எண்கள் 2, 1, 1க்கு அடுத்தது 0, 0க்கு அடுத்தது -1, -2 இப்படி போக போகுது. இந்த சமநிலையினுடைய முழுவன் தீர்வு தொடையை எண்கோட்டின் மீது குறிச்சு காட்ட போறோம். அதற்காக இந்த எக்ஸ் என்ன மாதிரி இருக்கும் என்று நாங்கள் ஒரு தொடைக்குள்ள எழுதுறோம், ஒரு இரட்டை அடைப்புக்குள்ள எழுதுறோம். எக்ஸ் எப்படி இருக்கும்? எக்ஸ் ஆனது மூன்றை விட சிறியதாக இருக்க வேண்டும். இதை வாசிக்கும் பொழுது விளங்கும் உங்களுக்கு. எக்ஸ் சிறிது மூன்று, எக்ஸ் மூன்றை விட சிறியதாக இருக்குது. மூன்றை விட சிறிய நிறைவன் என்ன? 2. 2க்கு அடுத்த சிறிய நிறைவன் 1. 1க்கு அடுத்த சிறிய நிறைவன் 0. அடுத்தது -1, அடுத்தது -2 இப்படியே போக போகுது. அப்ப இந்த எண்களை நாங்கள் எண்கோட்டின் மீது குறிப்போம். நேர்கோட கீறுவோம். சமனான இடைவெளிகள்ல புள்ளிகளை குறிப்போம். மூன்று, 2, 1, 0, -1, -2, -3. அப்ப இந்த தீர்வுகளை எண்கோட்டின் மீது குறிப்போம். எக்ஸ் சிறிது 3 எனும் சமநிலையின் முழுவன் தீர்வுகள் எதெல்லாம் குறிக்க வேணும்? 2, 1, 0, -1, -2, -3 வரும். நாங்கள் இதுல -3ஐயும் எழுதிக் கொள்வோம். இதுல இருக்கிற மாதிரி எண்கோட்டுல குறிச்சிருக்கிறோம். எக்ஸ் சிறிது 3 எனும் சமநிலையினுடைய முழுவன் தீர்வுகளை எழுதியிருக்கிறோம். 3ஐ விட சிறிய எண்கள் இங்க எண்கோட்டின் மீது குறிக்கப்பட்டிருக்குது. இவ்வாறு முழுவன் தீர்வு தொடைய எழுத சொல்லி கேட்டா இவ்வாறு நாங்கள் செய்ய வேணும். அடுத்ததாக இதனுடைய தொடர்ச்சியாக ஒரு அட்சரம் ஒன்றை கொண்ட சமநிலையினுடைய எல்லா தீர்வுகளையும் எண்கோட்டின் மீது நாங்கள் குறிச்சு காட்ட போறோம். இப்ப வெள்ளனை பார்த்தது முழு எண் தீர்வுகளை மட்டும் குறிச்சு காட்டியிருந்தோம். இனி நாங்கள் செய்ய போறது எல்லா தீர்வுகளையும் உதாரணமாக ஒரு கேள்வி பார்ப்போம். வை பெரிது -1 வாசிப்பம். வை பெரிது -1. வைக்கு பக்கத்துல இந்த சமநிலை குறியீட்டினுடைய பெரிய பக்கம் அகன்ற பக்கம் காணப்படுது. வை பெரிது -1 இந்த சமநிலையினுடைய எல்லா தீர்வுகளையும் முழுவன் தீர்வுகளை மட்டும் இல்ல எல்லா தீர்வுகளையும் எண்கோட்டின் மீது குறிச்சு காட்ட போறோம். அப்ப அதற்காக இந்த வை என்ன மாதிரி இருக்கும்? வை எப்படிப்பட்ட எண்களை எல்லாம் எடுக்கும் என்று பார்த்துட்டு நாங்கள் எண்கோட்டின் மீது குறிப்போம். அப்ப வை எடுக்கக்கூடிய முழு எண்கள் என்ன மாதிரி இருக்கும்? -1 விட பெரிய நிறைவன்களை வை எடுக்கும். வை பெரிது -1. வையானது -1 விட பெரியதாக இருக்க வேணும்.
மறை ஒன்றை விட பெரியதாகண்டா வை எடுக்கக்கூடிய முழு எண்கள் என்னென்ன எல்லாம் மறை ஒன்றை விட பெரிய முழு எண் 0, பூஜ்ஜியத்துக்கு அடுத்த பெரிய முழு எண் 1, அடுத்தது 2, 3, இப்படியே போக போகுது. வையானது எப்படி இருக்க போகுது? வை பெரிது மறை ஒன்று. வையானது மறை ஒன்றை விட பெரியதாக இருக்க வேணும். எண்கோட்டுல நாங்கள் பார்ப்போம். எண்கோட கூறி இருக்கிறோம். எண்களை இதற்கேற்ற மாதிரி குறிப்போம். மறை 3, மறை 2, மறை 1, 0, 1, 2, 3, 4, 5. 5 வரை நாங்கள் எண்கோட்டுல புள்ளிகளை குறிச்சிருக்கிறோம். வை எப்படி இருக்க வேணும்? மறை ஒன்றை விட பெரியதாக இருக்க வேணும். அப்ப எங்களுக்கு தெரியும் இந்த எண்கோட்டில இருந்தே நாங்கள் இந்த நிறைவன் தீர்வுகளையும் எழுதலாம். மறை ஒன்றை விட பெரியதாக இருக்க வேணும். மறை ஒன்று இங்க இருக்கு, இங்க இருக்கு மறை ஒன்று. மறை ஒன்றை விட வலது பக்கமாக இருக்கக்கூடிய எண்கள் எப்படி இருக்கும்? மறை ஒன்றை விட பெரியதாக இருக்கும். எண்கோடு படிக்கும் போது முதலாவது நாளே நாங்கள் படிச்சிருக்கிறோம். ஒரு எண்கோட்டில இருக்கக்கூடிய எண்களை ஒப்பிட்டு பார்க்கும் போது இடப்பக்கத்தில இருந்து வலப்பக்கமாக செல்ல செல்ல எண்களினுடைய பெருமானம் அதிகரித்து கொண்டு செல்லும். மறை 3ஐ விட மறை 2 பெரியதாக இருக்கும். மறை 2ஐ விட மறை 1 பெரியதாக இருக்கும். மறை 1ஐ விட 0 பெரியதாக இருக்கும். அப்ப மறை 1 இந்த இடத்துல இருக்குதுண்டா மறை 1ஐ விட வை பெரியதாக இருக்க வேணுமெண்டா மறை 1க்கு வலப்பக்கமாக இருக்கக்கூடிய எண்கள் எல்லாமே மறை 1ஐ விட பெரியதாக இருக்கும். எப்பவுமே ஒரு எண்ணின் இடத்துல இருந்து நாங்கள் பார்க்கும் பொழுது அந்த எண்ணுக்கு வலப்பக்கமாக இருக்கக்கூடிய எண்கள் அந்த எண்ணை விட பெரிய எண்களாக இருக்கும். மறை ஒன்றை விட பெரிய எண்கள் எங்க இருக்கும்? மறை ஒன்றிற்கு வலப்பக்கமாக அமைந்திருக்கக்கூடிய எண்கள் எல்லாமே மறை ஒன்றை விட பெரிய எண்கள். அதே நேரம் மறை ஒன்றை விட சிறிய எண்கள் எங்க இருக்கும்? மறை ஒன்றுக்கு இடப்பக்கமாக அமைந்திருக்கக்கூடிய எண்கள் மறை ஒன்றை விட சிறிய எண்களாக இருக்கும். அப்ப நாங்கள் இப்ப என்ன குறிக்க போறோம்? வை பெரிது மறை ஒன்று எனும் சமநிலையினுடைய எல்லா தீர்வுகளையும் நாங்கள் எண்கோட்டில குறிக்க போறோம். எல்லா தீர்வுகளும் என்றா இது நிறைவன் தீர்வுகள் மட்டும். முழு எண் தீர்வுகளை மட்டும்தான் நாங்கள் இங்கு எழுதியிருக்கிறோம். எல்லா தீர்வுகளும் வேண்டா என்ன அர்த்தம்? அதுக்கு இடையில இருக்கக்கூடிய பின்னங்கள் தசமங்கள் உட்பட அனைத்து எண்களையும் நாங்கள் குறிச்சு காட்ட போறோம். எல்லா தீர்வுகளையும் மறை ஒன்றை விட பெரியதாக இருக்கக்கூடிய எல்லா எண்களையும் நாங்கள் எண்கோட்டின் மீது குறிச்சு காட்ட போறோம். ஆகவே என்ன செய்யறது? வை பெரிது மறை ஒன்று. மறை ஒன்று இருக்கக்கூடிய இடத்துல ஒரு வட்டத்தை விடுவோம். மறை ஒன்றை விட பெரியதாக வை இருக்க வேணும். அப்ப மறை ஒன்றை விட பெரிய எண்கள் மறை ஒன்றுக்கு வலப்பக்கமாக இருக்கும். எல்லா தீர்வுகளையும் கண்டபடியாம் நாங்கள் மறை ஒன்றில இருந்து மறை ஒன்றுக்கு வலப்பக்கமாக அந்த எண்கூடு முடியும் வரை இருக்கக்கூடிய எல்லா எண்களையும் நாங்கள் குறிக்கிறோம். எல்லா தீர்வுகளையும் நாங்கள் குறித்து காட்டியிருக்கிறோம். எல்லா தீர்வுகளும் வேண்டா அதுக்கு இடையில இருக்கக்கூடிய பின்னங்கள் தசமங்கள் எல்லா எண்களுமே வர வேணும். எண்கோடு நாங்கள் எது வர கீறியிருக்கிறோமோ அது முடியும் வர குறித்து காட்ட வேண்டும். வை பெரிது மறை ஒன்றி என்னும் சமநிலையினுடைய எல்லா தீர்வுகளையும், அதாவது வையானது இங்க இருந்து இங்க வர இருக்குது, இதுல இருந்து இது வர மறை ஒன்றில வட்டம் போட்டிருக்கிறோம். மறை ஒன்று இங்க இருக்குது. மறை ஒன்றில நாங்கள் நிலத்தவில்லை. மறை ஒன்றை விட பெரிய எண்கள். அப்ப மறை ஒன்றுக்கு வட்டத்தை போட்டு இந்த வட்டத்துக்கு அங்கால இருக்கக்கூடிய எண்கள், இந்த வட்டத்துக்கு வலப்பக்கமாக இந்த எண்கோடு முடியும் வர இருக்கக்கூடிய எண்கள் தான்
மறை ஒன்றை விட பெரியதாக இருக்கக்கூடிய எண்கள் ஆகும். வையாக இருக்கக்கூடிய எல்லா எண்களும் எல்லா தீர்வுகளையும் நாங்கள் இந்த எண்கோட்டின் மூலமாக குறித்து காட்டியிருக்கிறோம். இந்த சமநிலையினுடைய எல்லா தீர்வுகளும் இங்கு இதில இருந்து இது வரும். மறை ஒன்றை வையானது மறை ஒன்றை விட பெரியதாக இருக்க வேணும். அப்ப மறை ஒன்றை விட பெரியதாக இருக்கக்கூடிய அனைத்து தீர்வுகளையும் நாங்கள் குறிச்சு காட்டியிருக்கிறோம். ஏன் வட்டத்தை போட்டு விட்டுருக்கிறோம்? மறை ஒன்று இல்லை, மறை ஒன்றை விட்டு மறை ஒன்றை விட பெரியதாக இருக்கக்கூடிய எண்களை நாங்கள் இந்த எண்கோட்டின் மீது நிலத்தி காட்டியிருக்கிறோம். இது தொடர்பாக ஒரு கேள்வி நாங்கள் செய்வோம். பெரிது மறை 3. சரி, x சிறிது மறை 3 எனும் சமநிலையில் எல்லா தீர்வுகளின் தொடையை எண்கோட்டின் மீது குறிக்க. கேள்வி இப்படித்தான் வரும். x சிறிது மறை 3 எனும் சமநிலையின் எல்லா தீர்வுகளின் தொடையை எண்கோட்டின் மீது குறிக்க. கேள்வியை கவனமா பார்க்கணும். எல்லா தீர்வும் அப்படி கோடு போட்டு விடுறாரு. முழு எண் தீர்வுகள் நாங்கள் முழு எண்ணை மட்டும் புள்ளிகளாக குறித்து காட்டியிருப்போம். எல்லா தீர்வுகளும் அப்படி கூட நிலத்தை காட்டவும். அப்ப இந்த சமநிலையை வாசிப்போம். எக்ஸ் சிறிது மறை 3. எக்ஸ் எப்படி இருக்க வேணும்? எக்ஸ் சிறியதாக இருக்கும் மறை 3ஐ விட எக்ஸ் சிறியதாக இருக்கிற மாதிரியான சமநிலையினுடைய எல்லா தீர்வுகளையும் எண்கோட்டின் மீது குறித்து காட்ட போறோம். பூஜ்ஜியம் மறை 1 மறை 2 மறை 3 மறை 4 மறை 5 மறை 6 மறை 7 மறை 8. பாருங்க, எக்ஸ் ஆனது மறை 3ஐ விட சிறியதாக இருக்க வேணும். அப்போ மறை 3ஐ விட சிறியதாக இருக்கக்கூடிய எண்களும் பெரியதாக இருக்கக்கூடிய சில எண்களும் வார மாதிரி எண்களோட நாங்கள் கூறிக்கொள்கிறோம். எக்ஸ் சிறிது மறை 3 சிறியதாக இருக்கக்கூடிய எண்கள், மறை 3ஐ விட சிறியதாக இருக்கக்கூடிய எண்கள் கண்டிப்பாக எண்கோட்டின் மீது காட்டப்பட வேணும். எக்ஸ் சிறிது மறை 3. அப்ப பாருங்கோ என்ன செய்யறோம்? எக்ஸ் சிறிது மறை 3 என்கிறபடியால இந்த மறை 3ல நாங்கள் ஒரு வட்டத்தை விடுவோம். மறை 3ஐ விட எக்ஸ் ஆனது சிறியதாக இருக்க வேணும். அப்ப மறை 3ஐ விட சிறியதாக இருக்கக்கூடிய எண்கள் எங்க இருக்கும்? மறை 3க்கு இடப்பக்கமாக இருக்கும். ஒரு எண்ணிலிருந்து பார்க்கும்போது அந்த எண்ணுக்கு வலப்பக்கமாக உள்ள எண்கள் அந்த எண்ணை விட பெரிய எண்கள், அந்த எண்ணுக்கு இடப்பக்கமாக இருக்கக்கூடிய எண்கள் இந்த எண்ணை விட சிறிய எண்கள். இப்ப மறை 3ஐ விட சிறியதாக இருக்கக்கூடிய எங்க இருக்கும்?
மறைமுண்டுக்கு இடப்பக்கமாக இருக்கும். எதுல இருந்து இருக்கும்? மறைமுண்டு. மறைமுண்டு மட்டும் வராது. மறைமுண்டுக்கு அடுத்ததாக இடப்பக்கமாக இருக்கக்கூடிய முதலாவது புள்ளியில இருந்து நாங்கள் குறிக்க வேணும். பாருங்க, மறைமூன்றுக்கு இடப்பக்கமாக மறைமூன்றை விட சிறிய எண்கள் காணப்படும். இப்ப மறைமூன்றுல நாங்கள் ஒரு வட்டத்தை போடுறோம், சிறிய வட்டம். இந்த மறைமூன்றை விட சிறிய எண்கள் இப்ப மறைமூன்று வராது. அதைத்தான் நாங்கள் இங்க சொல்லி இருக்கிறோம். மறைமூன்று வராது. மறைமூன்றுக்கு அடுத்த சிறிய எண்ணில இருந்து குறிக்கப்பட வேணும். அதான் நாங்கள் இவ்வாறு நிலத்து காட்டியிருக்கிறோம். மறைமூன்றை விட சிறிய எண்ணாக இருக்கக்கூடிய எல்லா தீர்வுகளையும் குறிச்சு காட்டியிருக்கிறோம் இந்த எண்ணூட்டின் மீது. ஆகவே பிள்ளைகள், சமநிலைகளை வகை குறிப்பது தொடர்பாக நாங்கள் படிச்சு கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய இன்றைக்கு உங்களுக்கு தரமட்டு மாணவர்களுக்கான கணித பாடத்துல MCQ வினாக்கள் 10 வினாக்கள் தரப்படும். அதற்குரிய விடைகளை நீங்கள் பொருத்தமான முறையில் எழுதி கொடுக்க வேணும். இப்பொழுது இந்த கேள்வியோட நாங்கள் முடிச்சுட்டு MCQ வினாக்களை செய்யறதுக்காக எங்களை தயார்படுத்திக் கொள்ளுவோம். உங்களுக்கான MCQ வினாக்கள் இப்ப உங்களுக்கு கேள்விகளாக போர்டில் எழுதப்படும். நீங்கள் அதற்குரிய விடைகளை எழுத வேணும். முதலாவது வினா, கணிதம். தரப்பட்டுள்ள வரைபடத்தில் ஓவிலிருந்து பியின் அமைவை பிறகான திசைகள் சார்பில் எழுதுக. வரைபடத்தை அவதானித்து ஓவிலிருந்து பியினுடைய அமைவுக்கான பொருத்தமான விடையை நீங்கள் தெரிந்தெழுத வேண்டும். ஐம்பது பாகை பி இருக்குதுல, இதுல ஓ இருக்குது. விடைகள் படத்தை அவதானிச்சு பொருத்தமான விடையை நீங்கள் தெரிவு செய்து எழுத வேண்டும்.
ஓவிலிருந்து பியினுடைய அமைவை. ஒரு இடத்தின் அமைவை கோணங்களை பயன்படுத்தி விவரிப்பதற்கு பயன்படுத்தப்படும் பிரதான திசைகள். பயன்படுத்தப்படும் பிரதான திசைகள். பிரதான திசைகள் 4 இருந்தாலும் 2 திசைகளை மட்டும்தான் இடத்தின் அமைவை விவரிப்பதற்காக, கோணங்களை பயன்படுத்தி விவரிப்பதற்காக நாங்கள் பயன்படுத்துவோம். அந்த 2 திசைகளையும் நீங்கள் எடுத்து எழுத வேணும். பொருத்தமான விடையை தெரிவு செய்து எழுதவும். தரப்பட்டுள்ள வரைபடத்தை அவதானித்து அறுபது பாகை 10 மீட்டர் கியூவின் அமைவு. தரப்பட்டுள்ள வரைபடத்தை அவதானித்து ஓவிலிருந்து கியூவினுடைய அமைவை திசை மற்றும் தூரத்தை கொண்டு எடுத்துரைக்க. இடத்தினுடைய ஓவிலிருந்து கியூவின் அமைவு எப்படி இருக்குன்னு சொல்ல போறீங்க. வரைபடத்தின் மூலம் ஓவிலிருந்து கியூவின் அமைவை விவரிக்க. அமைவை கூறுக. எப்படி இருக்குமென்று கூற போறீங்க. வரைபடத்தை அவதானித்து முதலாவதாக தெற்கிலிருந்து 60 பாகை மேற்கு திசையில் அமைந்து, மேற்கு திசையில் 10 மீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. இரண்டாவது, தெற்கிலிருந்து 60 பாகை மேற்கு திசையில் 10 மீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கிறது. முதலாவது விடை. இரண்டாவது, மேற்கிலிருந்து 30 பாகை தெற்கு திசையில் 10 மீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. இரண்டாவது விடை. மூன்றாவது, வடக்கிலிருந்து 60 பாகை மேற்கு திசையில் 10 மீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. நான்காவது, தெற்கிலிருந்து 60 பாகை கிழக்கு திசையில் 10 மீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. இந்த வரைபடத்தை அவதானித்து ஓவிலிருந்து கியூவினுடைய அமைவை கூற போறீங்க. பொருத்தமான 4 விடைகளை தெரிவு செய்து அந்த விடை சரியாக இருக்கும் என்று எழுத போறீங்க.
நான்காவது தரப்பட்டுள்ள தகவலுக்கு ஏற்ப பொருத்தமான வரைபடத்தை தெரிவு செய்க. ஏயிலிருந்து பி, ஏயிலிருந்து பி ஆனது வடக்கிலிருந்து 20 பாகை கிழக்கு திசையில் அமைந்துள்ளது. ஏயிலிருந்து பி ஆனது வடக்கிலிருந்து 20 பாகை கிழக்கு திசையில் அமைந்துள்ளது. பொருத்தமான வரைபடத்தை தெரிவு செய்வோம். இருபது பாகை பி ஏ. ஏ பி 20 பாகை. இரண்டாவது பொருத்தமான வரைபடத்தை தெரிவு செய்ய போறீங்கள். ஏ 20 பாகை பி நான்கு படங்கள்ல இந்த தகவலுக்கு ஏற்ப ஏயிலிருந்து பி ஆனது வடக்கிலிருந்து 20 பாகை கிழக்கு திசையில் அமைந்துள்ளது என்னும் தகவலுக்கு பொருத்தமான படத்தை தெரிவு செய்து எழுத வேணும். ஐந்தாவது என்னும் புள்ளியில் உள்ள ஒரு பிள்ளை தெற்கிலிருந்து 20 பாகை மேற்கு திசையில் 50 மீட்டர் தூரத்தில் வாயிற்கதவு அமைந்துள்ளதை காண்கிறார். இந்த தகவலுக்கும் பொருத்தமான படத்தை தெரிவு செய்வோம். என்னும் புள்ளியில் உள்ள ஒரு பிள்ளை தெற்கிலிருந்து 20 பாகை மேற்கு திசையில் 50 மீட்டர் தூரத்தில் வாய்க்கதவு அமைந்துள்ளதை காண்கிறார். பொருத்தமான வரைபடத்தை தெரிவு செய்வோம். கே என்னும் புள்ளியில் உள்ள ஒரு பிள்ளை வாய்க்கதவு. வாய்க்கதவு இந்த தகவலுக்கு ஏற்ப பொருத்தமான படத்தை தெரிவு செய்து எழுத போறீங்க. ஆறாவது கேள்வி.
தரப்பட்ட வெண்கோட்டில் குறிக்கப்பட்ட நிறைவன். தரப்பட்ட வெண்கோட்டில் குறிக்கப்பட்ட நிறைவன். தரப்பட்ட வெண்கோட்டில் குறிக்கப்பட்ட நிறைவன் என்ன? தரப்பட்ட வெண்கோட்டின் மீது குறிக்கப்பட்ட நிறைவன் என்ன? என்ன என்னண்டு சரியாக போய் முதலாவது விடை மறை. வெண்கோட்டில் தரப்பட்ட வெண்கோட்டில் குறிக்கப்பட்ட எண்களில் சிறிய நிறைவன். இந்த வெண்கோட்டில குறித்திருக்கக்கூடிய எண்களிலே சிறிய நிறைவன் எது? வெண்கோட்டில் குறிக்கப்பட்ட எண்களோடு சிறியதாக இருக்கிற நிறைவன் எது? மூன்று எண்கள்ல சிறியதாக இருக்கக்கூடிய எண்ணை தெரிவு செய்தல். தரப்பட்ட வெண்கோட்டில் தரப்பட்ட வெண்கோட்டில் ஏயினால் குறிக்கப்பட்டுள்ள எண்ணை எழுதுக. ஏயினால் குறிக்கப்பட்டுள்ள எண்ணை எழுதுக. ஏயினால் குறிக்கப்பட்டுள்ள எண் என்ன?
பொருத்தமான விடையை தெரிவு செய்து எழுதவும். தரப்பட்ட எண்கோட்டில் குறிக்கப்பட்டுள்ள எண்ணை எழுதுக. தரப்பட்டுள்ள எண்கோட்டில் குறிக்கப்பட்டுள்ள எண்ணை எழுதுக. மறை 2.5, மறை 1.5, மறை 1.4, பூஜ்ஜியம் தசம் 5. தரப்பட்டுள்ள எண்கோட்டில் குறிக்கப்பட்ட பின்னத்தை எழுதுக. தரப்பட்டுள்ள எண்கோட்டில் குறிக்கப்பட்ட பின்னத்தை எழுதுக. தரப்பட்டுள்ள எண்கோட்டில் குறிக்கப்பட்ட பின்னம் என்ன என்று எழுத போறேன். முதலாவது 5 கேள்விகளும் தரப்பட்ட எண்கோட்டில் குறிக்கப்பட்ட பின்னம் எது அந்த பார்த்து எழுத போறீங்க. 0 இது 1, மறை 1 0 1, மறை 1 0 1. உங்களுடைய பிள்ளைகள் இதோட உங்களுடைய இந்த MCQ வினாக்களுக்கான தேர்வு நிறைவடையுது. நாங்கள் இதோட இந்திய வகுப்பு நிறைவு செய்து கொள்ளுவோம். மீண்டும் அடுத்த வகுப்புல சந்திப்போம். தேங்க்யூ பிள்ளைகள்.